வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. என்னுடைய நண்பர் அவர் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாரு. அதற்கு பிறகும் பேசினாரு. இப்ப கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி பேசினதுக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினதுக்கும் ஒரு விஷயத்த நான் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஜெயிக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பீஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோமா அப்படின்னா நாம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஓடுறோம். இங்கே ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நாம் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம ஜெயிக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறத விட ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுல தான் நாம உறுதியா இருக்கணும். நாம ஒரு 5 பவுன்ல ஒரு பிரேஸ்லெட் வாங்குறோம்னா ஜெயிச்சு காமிச்சதனுடைய அடையாளமா பார்க்கிறோம். நாம ஒரு புதுசா ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது ஜெயிச்சதனுடைய அடையாளமா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அமைதியான ஒரு வாழ்க்கை தானே இங்க சாஸ்வதமும் சந்தோஷமுமா இருக்கிற விஷயம்ன்றத நாம உணர்றதே இல்லை. 2 வருடத்துக்கு முன்னாடி அந்த நண்பர் சொன்ன விஷயம்தான் இது. அதே போல பல சந்திப்புகள், பல பேச்சுகள் இருந்தாலும் கூட அந்த 2 வருடத்துக்கு முன்னாடி பேசின அந்த பேச்சினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா, ஒரு விரிவாகத்தான் கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி நண்பர் பேசினது எனக்கு நினைவுக்கு வந்து கனெக்ட் பண்ண வச்சது. அவர் சொல்றார், எனக்கு தெரிஞ்சு என் கூடவே என்னை போலவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் நிம்மதியே இல்லாமல் தவிக்கிறான் மனுஷன். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், காசு சம்பாதிக்கிறதுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். எந்த பொருளாக இருந்தாலும் அதை காசாக்குறதுல குறியா இருக்கான் ராம்ஜி. ஆனாக்கா அப்படி காசு தான் முக்கியம்னு ஓடுறதுனால மனைவி கிட்ட பேசுறத குறைச்சிக்கிட்டான், குழந்தைகள் கிட்ட பேசுறத குறைச்சிக்கிட்டான். அப்படியே மனைவி ஃபோன் பண்ணாலும் மனைவி கிட்ட சரியா பதில் சொல்லாம எரிஞ்சு விடுறான். குழந்தைங்கள் வந்து பேசி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாக்க டென்ஷனாக இருக்குது, எவ்வளோ வேலை தெரியுமா, எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, நாளைக்கு ஒரு டெண்டர் எடுக்கணும், அதை முடிச்சாகணும் தெரியுமா அப்படின்னு வீட்டு விஷயத்துக்குள்ளார வேலை விஷயங்களை, தொழில் சார்ந்த விஷயங்களை கொண்டு வந்துடுறான். அதனால அவன் நிம்மதியே இல்லாமல் தவிக்கிறான். எனக்கு அவன் ஃபோன் பண்ணி புலம்புறான். அவன் இந்த டெண்டரை எப்படியாவது முடிச்சு கொடு, எனக்கு எப்படியாவது இந்த டெண்டரை வாங்கி கொடு, எனக்கு இந்த வேலைக்கு எனக்கு கொஞ்சம் பணம் எனக்கு கொடு, 2 நாள் ரொட்டேஷனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் சொன்னார். அப்படி சொன்னப்ப இங்கே ஜெயிக்கிறதையும் அமைதியாக இருக்கிறதையும் பேலன்ஸ் பண்ணுறவன் எவனோ அவன் தான் ராம்ஜி ஜெயிச்சவன் அர்த்தம். ஜெயிக்கிறது முக்கியம்னு நம்ம நினைக்கிறோம்ல, ஒருவரை தோற்கடித்தால் தான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும், ரைட்டு. ஆனால் நீ வாங்குற புதிய கார், அந்த புதிய காருக்கு பதிலாக இன்னொரு புதிய கார், நீ வச்சிருக்கிற 5 பவுன் பிரேஸ்லெட்டு, அப்புறம் உன்னுடைய இனிஷியலை கொண்ட ஒரு பெரிய மோதிரம், செயின், வீடு, பங்களா, அதுக்கு மேலே கட்டுகிற வீடு, அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கிறத விட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகும். அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு 15 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான்னாக்க அந்த 15 லட்சத்தை இன்னும் 2 வருடங்களுக்குள்ளார ஒரு 1 கோடி ரூபாய் அளவுக்கு கொண்டு வரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுலேயே திட்டமிட்டு இருக்கான், அதுலேயே இயங்கிட்டு இருக்கிறான், அதுலேயே மூழ்கிட்டு போயிடுறான். அப்படி ஜெயித்தவர்கள் இங்கே எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த சாதனையாளர்களுக்கு பின்னாடி குடும்பம் அப்படிங்கிற விஷயமோ, மனசுன்ற ஒரு விஷயமோ, மனசில் இருக்கிற அமைதிங்கிற விஷயத்தையோ அவங்க தொலைச்சிக்கிட்டே போகிறாங்க ராம்ஜி. எனக்கு இது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால் எப்போதுமே நான் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் எந்த வேலையும் நான் செய்கிறதே இல்லை. குடும்பத்துக்காக நான் நேரம் ஒதுக்கிடுவேன், மனைவிக்காக நேரம் ஒதுக்கிடுவேன், குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கிடுவேன். அன்னைக்கு வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டே புறப்பட்டு சனி ஞாயிறு 2 நாள் தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற கோயில்களுக்கு போயிடுவேன். காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே எல்லா சொந்த பந்தங்களையும் பார்க்கறதுக்கு போயிட்டு மனசை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவேன். மே மாதம் ஹாலிடே அப்படின்னாக்க பசங்களை கூட்டிகிட்டு வெளிநாடு போகிறத நான் இன்றைக்கும் வழக்கமாக வச்சுருக்கேன். இது மாதிரி என்னையே நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவுது. அதனால தான் என்னால் இவ்வளவு வேலைகள் பார்த்துக்கிட்டு, இவ்வளவு கான்ட்ராக்ட் ஒர்க்கு, வீடு கட்டுற ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்குன்னு இருந்தாலும் நான் அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல் பிரிச்சுக்கிறேன்.
நான் என்னுடைய குடும்பத்துக்கும் நேரம் ஒதுக்கிக்கிறேன். அதனால தான் நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். நான் ஒர்க்கர்ஸ் கிட்ட கோபத்தை காமிக்கிறது இல்லை. வீட்டில் இருக்கிற கோபத்தை, மனைவி மேலே இருக்கிற கோபத்தை ஒர்க்கர்ஸ் கிட்ட காமிக்கிறது இல்லை. வேலை செய்கிற இடத்துல முதலாளிகள் அவங்க நமக்கு வீடு கட்டித்தான்னு சொல்கிறான்னாக்கா அவன் தானே நமக்கு முதலாளி. அவன்கிட்ட நான் காமிக்கிறது இல்லை. அதே போல் இங்கே ஏதோ எனக்கு ஒரு சிமெண்ட் வரல, கம்பி வரல, வேலை செய்கிறதுக்கு வரல, திடீர்னு மழை வந்து வேலையை சொதப்பிடுச்சு அப்படின்னாக்கா இந்த கோபங்களை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதே இல்லை ராம்ஜி. அதனால தான் நான் அமைதியாகவும் இருக்கேன், காசு பணத்தோடையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்குள்ளார ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. கிட்டத்தட்ட இங்கே ஒர்க்கர்ஸை நேசிக்கிற ஒருத்தர், மனைவி குழந்தைகள் குடும்பம்னு நேசிக்கிற ஒருத்தர் அப்படின்னு எல்லா விதமாகவுமே எப்போவுமே இருக்கணும். நேரம் இல்லைன்னு நண்பர்கள்கிட்ட சொல்கிறது, நேரம் இல்லை அதனால தான் பேசலை அப்படின்னு சொந்தக்காரங்க கிட்ட சொல்கிறது, நேரம் இல்லை அப்படின்னு பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறது, நேரம் இல்லையா சீக்கிரம் முடிங்க அப்படின்னு அறக்க பறக்க அவங்கள வேலை வாங்கிறது, அவங்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சிக்காமலே இருக்கிறது, ஒர்க்கர்ஸுடைய மனநிலையை புரிஞ்சிக்காம இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சுனாக்க ஒரு கட்டத்தில் நம்மளை மற்றவங்க புரிஞ்சிக்காத ஒரு நிலை வந்துடும். அப்படி ஒரு நிலை வருவது தான் ரொம்ப ரொம்ப மோசமான நோய்மையான ஒரு இடம். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லி அந்த தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்குமான ஒற்றுமை, ஒரு குடும்ப தலைவனுக்கும் குடும்பத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தினர்களுக்குமான ஒற்றுமை, சமூகத்தில் இருக்கிற ஒற்றுமை இப்படிலாம் இருந்துருச்சுனாக்க எல்லா இடங்கள்லையுமே அன்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறத தான் அந்த நண்பன் மூலமாக நான் உங்களுக்கு உணர்த்துறேன்.